சமூக அக்கறையுடன் பாடுபட்டு கல்வித்தரம் உயர்த்தனும் செய்யாறில் அமைச்சர் எவ வேலு அன்பு கட்டளை. செய்யாறு அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கலையரங்கத்தை அமைச்சர் எவ வேலு நேற்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு கலெக்டர் பாஸ் கரபாண்டியன் தலைமை வகித்தார். ஆரணி எம்பி தரணிவேன், செய்யாறு எம்எல்பி ஜோதி, மாவட்ட வருவாய் அதிகாரி பிரியதர்ஷினி, செய்யாறு சப்கலெக்டர் பல்லவிவர்மா, மாவட்ட சேர்மன் பார்வதி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி கணேஷ்மூர்த்தி வரவேற்றார். இதில் 18 யூனியன்களை சேர்ந்த 3715 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மடிகணினி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 21639 மாணவ மாணவிகளுக்கு 10,32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச சைக்கிள்களை அமைச்சர் எவ வேலு வழங்கினார். விழாவில் கலெக்டர் பாஸ்கரபாண்டியன் பேசியது. தொடக்க கல்வியை வலுப்படுத்த தமிழக முதல்வர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மடிகணினி வழங்குகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 18 யூனியன்களைச் சேர்ந்த 3715 ஆசிரியர்களுக்கு இந்த திட்டத்தை அமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். பள்ளி கல்வியில் நமது மாவட்டம் மேலும் தரம் உயர்ந்திட ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஆரணி எம் பிதரணிவேந்தன் பேசியது. அமைச்சர் எவ வேலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர்தான் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமின்றி தமிழக நெடுஞ்சாலைகளே ஜொலிக்கின்றன. செய்யாறு எம்எல்ஏ ஜோதி, தமிழக முதல்வரின் உன்னத திட்டமான காலை சிற்றுண்டி திட்டம் உலகின் முன்னோடி திட்டம் என்பதோடு கல்வி வளர்ச்சியும் அதிகரித்து வருகிறது. அமைச்சர் எவ வேலு உறுதுணையுடன் திருவண்ணாமலை மாவட்ட பள்ளி கட்டடங்கள் புத்துயிர் பெறுகின்றன. இவ்வாறு அவர்கள் பேசினர். தொடர்ந்து அமைச்சர் எவ வேலு பேசியது. வருகிறார் கல்வி அறிவு பெருகிட திருவள்ளுவர் வழியில் திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் அரும்பாடுபட்டு. செய்யாறு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயகாந்தன் மற்றும் செய்யாறு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை உமாமகேஸ்வரி ஆகியோர் பள்ளியை சிறந்த முறையில் பராமரித்ததற்காக தமிழக அரசு தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கியுள்ளது. இது மாவட்டத்துக்கே பெருமை சேர்ப்பதாகும். பல துறைகளில் திருவண்ணாமலை மாவட்டம் சிறப்பாக முதலிடம் பெற்று வருவதாக ஆரணி எம்பி தரணிவேந்தன், செய்யாறு எம்எல்ஏ ஜோதி ஆகியோர் பெருமையாக குறிப்பிட்டனர். அது உண்மைதான். ஆனால் கல்வியில் நமது மாவட்டம் பின்தங்கி இருப்பது என் மனதில் காயத்தை ஏற்படுத்தி உள்ளதை நான் சொல்லியாக வேண்டும். தாய்மண் தாய்நாடு என்பதைப் போல பெண்களையும் நாம் போற்ற வேண்டும். பெண்கள் படிப்பது என்பது சமுதாயத்திற்கு மேன்மை தருவதாகும். திமுக ஆட்சியில் தான் கல்வி வளர்ச்சி அடைகிறது. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி மற்றும் செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி என்ற பூஜை செய்வதோடு நின்றுவிடக்கூடாது. பெண்களின் கல்வியையும் நம் வளர்க்க வேண்டும். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பெண் கல்வி வளர்ச்சிக்கு பல திட்டங்களை செயல்படுத்தியதோடு பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு என நாட்டின் முன்னோடியாக சட்டத்தை செயல்படுத்தினார். தமிழக அரசின் புதுமை பெண் திட்டம் பெண்களின் உயர்கல்விக்கு ஊக்குவிப்பதற்காக உள்ளது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக பள்ளி கல்வியில் கூட முதல் 2 இடங்களில் விடாமல் பிடித்து வருகின்றனர். மாணவர்கள் 3வது இடம் பிடிப்பதற்கே திட்டமிடுகிறார்கள். தொடக்க கல்வியில் கம்ப்யூட்டர் அதிக உதவியாக இருக்கும் என யோசித்து முதல்வர் ஆசிரியருக்கு மடிக்கணினி வழங்கி வருகிறார். கன்னியாகுமரி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் தனியார் பள்ளிகளின் நிர்வாகிகளும் தலைமை ஆசிரியர்களும் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு தங்கள் பள்ளியின் தேர்ச்சி அதிகரித்து மாவட்டங்களின் சிறந்ததாக தர வரிசையில் வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் பள்ளிகள் மிக குறைவு. சாதாரண விவசாயிகள், விவசாய கூலித்தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் தங்கள்
குழந்தைகளை அரசு பள்ளி களை நம்பித்தான் சேர்த்து படிக்க வைக்கின்றனர். அரசு பள்ளியில் தலைமை ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியரின் பொறுப்புகளோடு தங்கள் பள்ளியின் தாளாளர் என்ற எண்ணத்தோடு பள்ளி கல்வி தரம் உயர பாடுபட வேண்டும் என நான் அதிகம் படிக்கவில்லை என்றாலும் 40 ஆண்டு காலமாக கல்வித்துறையில் தொடர்பு உள்ளவன் இந்த மாவட்டத்தில் இன்னும் கூட சில கிராமங்களில் விண்ணப்ப படிவங்களை கைரேகைகள் பார்க்கின்றேன். பல பெற்றோர்கள் கல்வியும் மிக குறைவாகத்தான் உள்ளது. நான் உத்தரவாகச் சொல்லவில்லை. மாணவ மாணவிகள் பள்ளியில் வகுப்பு முடிந்ததும் சைக்கிள் தள்ளி வீட்டுக்கு புறப்படுவது போல ஆசிரியர்களும் உடனே புறப்பட்டு விடக்கூடாது. சமூக அக்கறையுடன் பள்ளி நேரத்திற்கு பின்னர் 1 மணி நேரம் சிறப்பு வகுப்பு நடத்தி பாடங்களில் மிகவும் பின்தங்கிய மாணவர்களையும் தேர்ச்சி பெற வைத்தால் தான் நமது மாவட்டமும் தரவரிசையில் உயர முடியும். இதை எனது அன்பு கட்டளையாக நேற்று செயல்படுவீர்கள் என நம்புகிறேன். இவ்வாறு அமைச்சர் பேசினார். மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஜெயகாந்தம் நன்றி கூறினார். விழாவில் எம்எல்ஏக்கள் கிரி செங்கம் அம்பேத்குமார் வந்தவாசி தலைமை செயற்குழு உறுப்பினர் வேல்முருகன் முன்னாள் எம்எல்ஏக்கள் அன்பழகன் பாண்டுரங்கன் கமலக்கண்ணன் நகராட்சி சேர்மன் மோகனவேல் யூனியன் சேர்மன் மண்கள் செய்யாறு நாவல்பக்கம் பாபு அனக்காவூர் திலகவதி ராஜ்குமார் வெம்பாக்கம் மாமண்டூர் ராஜு நகர செயலாளர் வக்கீல் விஸ்வநாதன் ஒன்றிய செயலாளர் ஜம்போடை சீனிவாசன் சங்கர் ஞானவேல் தினகரன் திராவிட முருகன் ரவிக்குமார் மாவட்ட துணை செயலாளர் லோகநாதன் பொதுக்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் பாபு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் வக்கீல் அசோக் ரவிக்குமார் மற்றும் கல்வி அதிகாரிகளும் திமுக நிர்வாகிகளும் பங்கேற்றனர். சமூக அக்கறையுடன் பாடுபட்டு கல்வித்தரம் உயர்த்தனும் செய்யாறில் அமைச்சர் எவ வேலு அன்பு கட்டளை. செய்யாறு அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப்பள்ளியில் எம்எல்ஏ தொகுதி மேம்பாட்டு நிதி 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட கலையரங்கத்தை அமைச்சர் எவ வேலு நேற்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு கலெக்டர் பாஸ் கரபாண்டியன் தலைமை வகித்தார். ஆரணி எம்பி தரணிவேன் செய்யாறு எம்எல்பி ஜோதி மாவட்ட வருவாய் அதிகாரி பிரியதர்ஷினி செய்யாறு சப்கலெக்டர் பல்லவிவர்மா மாவட்ட சேர்மன் பார்வதி சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி கணேஷ்மூர்த்தி வரவேற்றார். இதில் 18 யூனியன்களை சேர்ந்த 3715 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மடிகணினி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 21639 மாணவ மாணவிகளுக்கு 10,32 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச சைக்கிள்களை அமைச்சர் எவ வேலு வழங்கினார். விழாவில் கலெக்டர் பாஸ்கரபாண்டியன் பேசியது. தொடக்க கல்வியை வலுப்படுத்த தமிழக முதல்வர் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மடிகணினி வழங்குகிறார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 18 யூனியன்களை சேர்ந்த 3715 ஆசிரியர்களுக்கு இந்த திட்டத்தை அமைச்சர் நேற்று தொடங்கி வைத்தார். பள்ளி கல்வியில் நமது மாவட்டம் மேலும் தரம் உயர்ந்திட ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஆரணி எம் பிதரணிவேந்தன் பேசியது. அமைச்சர் எவ வேலு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர்தான் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டுமின்றி தமிழக நெடுஞ்சாலைகளே ஜொலிக்கின்றன. செய்யாறு எம்எல்ஏ ஜோதி தமிழக முதல்வரின் உன்னத திட்டமான காலை சிற்றுண்டி திட்டம் உலகின் முன்னோடி திட்டம் என்பதோடு கல்வி வளர்ச்சியும் அதிகரித்து வருகிறது. அமைச்சர் எவ வேலு உறுதுணையுடன் திருவண்ணாமலை மாவட்ட பள்ளி கட்டடங்கள் புத்துயிர் பெறுகின்றன. இவ்வாறு அவர்கள் பேசினர். தொடர்ந்து அமைச்சர் எவ வேலு பேசியது. வருகிறார் கல்வி அறிவு பெருகிட திருவள்ளுவர் வழியில் திராவிட மாடல் ஆட்சியில் முதல்வர் அரும்பாடுபட்டு செய்யாறு அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயகாந்தன் மற்றும் செய்யாறு அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை உமாமகேஸ்வரி ஆகியோர் பள்ளியை சிறந்த முறையில் பராமரித்ததற்காக தமிழக அரசு தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கியுள்ளது. இது மாவட்டத்துக்கே பெருமை சேர்ப்பதாகும். பல துறைகளில் திருவண்ணாமலை மாவட்டம் சிறப்பாக முதலிடம் பெற்று வருவதாக ஆரணி எம்பி தரணிவேந்தன் செய்யாறு எம்எல்ஏ ஜோதி ஆகியோர் பெருமையாக குறிப்பிட்டனர். அது உண்மைதான். ஆனால் கல்வியில் நமது மாவட்டம் பின்தங்கி இருப்பது என் மனதில் காயத்தை ஏற்படுத்தி உள்ளதை நான் சொல்லியாக வேண்டும். தாய்மண் தாய்நாடு என்பதைப் போல பெண்களையும் நாம் போற்ற வேண்டும். பெண்கள் படிப்பது என்பது சமுதாயத்திற்கு மேன்மை தருவதாகும். திமுக ஆட்சியில் தான் கல்வி வளர்ச்சி அடைகிறது. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி மற்றும் செல்வத்துக்கு கடவுள் லட்சுமி என்ற பூஜை செய்வதோடு நின்றுவிடக் கூடாது. பெண்களின் கல்வியையும் நம் வளர்க்க